நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான ஒரு அருமையான டிப்ஸை நான் தெரிவிக்க போகிறேன். அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். உங்களுடைய ஃபோனை நீங்கள் ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஃபோனை நீங்கள் விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை அந்த ஃபோனை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதில் இது வரைக்கும் எவ்வளவோ டேட்டாவை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அந்த டேட்டாவை ரிக்கவர் பண்ணாமல் தடுக்கணும், இல்லை ஹேக் பண்ணாமல் தடுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை முதலிருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்கள் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முழுக்க ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷ்ரெட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நான் காட்ட போகிறேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஈஸியாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட முடியும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் ஈஸியாக அழிச்சிட முடியும். ஸோ உங்கள் ஃபோனை நீங்கள் விற்றாலும், இல்லை உங்கள் ஃபோனை அன்பளிப்பாக உங்கள் நண்பருக்கு கொடுத்தாலும் அவரால் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரிகவர் பண்ண முடியாது, அதாவது ஹேக் பண்ண முடியாது. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடமா, வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி என்னோட ஃபோனில் ஷ்ரெட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் ஷ்ரெட்டர், அதை நீங்கள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஐக்கான் வரும். ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் பயன்படுத்த முடியும். அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் ஒரு இமெயில் ஐடி இருக்குது. ஸோ நான் ஒரு இமெயிலை செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் நியூ பாஸ்வேர்டு இருக்குது. நான் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், டன் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஷ்ரெட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இமேஜில் எவ்வளவு ஃபைல் இருக்குது, அதே போல் உங்களுக்கு வீடியோவில் எவ்வளவு ஃபைல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் எவ்வளவு ஃபைல் இருக்குது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டில் எவ்வளவு ஃபைல் இருக்குது, வாட்ஸ்அப்பில் எவ்வளவு ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். வாட்ஸ்அப்பை நீங்கள் செக் பண்ணணும் விருப்பப்பட்டால் அதுக்கு சம் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் முதல்ல 4 விஷயங்கள் ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். செலக்ட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல இமேஜ் செலக்ட் ஃபைல். இதில் நிறைய ஃபோட்டோ இருக்குது, அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அழிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீடியோ, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷ்ரெட் ஃபைல்ஸ், ஷ்ரெட் ஃப்ரீ ஸ்பேஸ், ஷ்ரெட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், ஷ்ரெட் இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது. வியூ ரிகவரபிள் ஃபைல், ரிகவர் பண்ணக்கூடிய ஃபைலை நீங்கள் செக் பண்ண முடியும். மை பிளான் டீட்டெயில்ஸ், அதாவது இது சம் அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஸ் கொடுத்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு அப்ளிகேஷன், உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இவ்வளவு பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.